சுதாக்கா அப்ப எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்ப இது வந்து புதுமுக நாயகனா இப்ப நான் வரணுங்கும் போது இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது நான் மெயினா நன்றி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து எஸ்ஏசி சார்ல இருந்து பார்த்திபன் சார், விக்ரமராஜா சார், இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார்ல இருந்து இதில் நான் எதிர்பார்த்ததே இல்லை. எல்லாமே படம் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு உட்பட எல்லாரும் பாராட்டிருக்காங்க. எங்க அக்கா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தூரமா எல்லாம் என்ன சொல்றாங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ். ஆக்சுவலா நான் ஒரே மேடையில என்னோட அதுவும் இந்த கடுக்கா படத்தோட ஃபங்க்ஷன்ல இப்படி ஒரே டைம்ல பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், என்னோட தாய் தந்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். ஆர் உதயகுமார் சார், நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது நீங்கெல்லாம் ஹிட் ஆனதுக்கு காரணமே நாங்க தான் கை தட்டி படம் பார்த்துட்டு இருந்தோம். பேரரசு சார், ஹீரோரோ இல்லையோ உங்களோட என்ட்ரி எப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க எல்லாருமே நீங்க ஒவ்வொரு டைம் பிரேம்ல வரும்போது. சிவிகுமார் சார், சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசா ஒருத்தர் என்ட்ரா இருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சிவிகுமார் சார். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு சார்ட்ட கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பா சின்ன படம்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுபாஷ் சார், இந்த படம் பார்க்கும்போதே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற சுபாஷ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சௌந்தரண்ணே வந்ததையுமே பார்த்ததையுமே சொன்னாரு, இந்த நேட்டிவிட்டி உள்ள போயிடுச்சு, படத்துக்குள்ள கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது, அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. மெயினா இப்ப தவைக்கல் இறஞ்சிருக்காரு, அதுக்கு மெயினா வாழ்த்துக்கள். தொடர்ந்து சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காரு, சினிமாலையும் 2 பேரையும் ஓட்டிட்டு இருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. எங்க படத்தோட டீம், எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராஜ் அண்ணன், ப்ரொடியூசர் ஆனந்த் சார், கண்ணன் மாஸ்டர் எல்லாருமே, நிலவை பார்த்திபன். இந்த பாட்டு வந்து ஆக்சுவலா 2 பாட்டுமே தேவாசரோட ஆசீர்வாதத்துல ஹிட் ஆனது. மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிரசன்ட் மீடியா மெயின், ஏன்னா அவங்க தான் மே மாசம் ஃபுல்லாக நாங்கள் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண முடியும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியுமோ எல்லாம் ஷேர் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டீசர்ல நாங்கள் ஒரு 1 வீக்ல இப்போ போடணும்னு சொன்னோன்னே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே டியூன் போட்டு அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அதை ஹிட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் சுதாக்கா, அப்போ எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ இது வந்து புதுமுக நாயகனா இப்ப நான் வரணுங்கும் போது இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது நான் மெயினா நன்றி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து எஸ்ஏசி சார்ல இருந்து பார்த்திபன் சார், விக்ரமராஜா சார், இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார்ல இருந்து இதில் நான் எதிர்பார்த்ததே இல்லை. எல்லாமே படம் நல்லா, அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார், எல்கே சுதீஷ் சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பாக்கியராஜ் சார்னால வர முடியல, அவர் கண்டிப்பா என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சார். செல்வமணி சாரும் நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா ஒரு சில இஷ்யூஸ்னால இன்னைக்கு வர முடியல, அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஸோ எனக்கு பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றி மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்க கிராமத்து படம், பட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல நாங்க ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ள வச்சிருக்கோம். ஆக்சுவலா அது நீங்க எல்லாருமே படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ஏன்னா எங்க படம் இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டம், இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி படமோ இல்ல பெரிய ஸ்கிரீன்ல ஒரு 2 பீஸ்ல ஒரு ஹீரோயின் நடக்க ஓட்டுற அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமெல்லாம் இல்ல. எங்களோட பிரம்மாண்டம் கதையில இருக்குது. அந்த கதையில தான் நாங்க அந்த பிரம்மாண்டத்தை வச்சுக்கிறோம். அது நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலா அதுக்கு நான் இயக்குனருக்கு நான் இன்னொரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை, ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, சாங் வேணுமா சாங் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்களா. முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா, கதை முதல்ல படத்துல இருக்குதா அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணணும். எல்லாமே கேட்குறீங்க சாங் வேணும் காமெடி வேணும்ட்டு, கதை முதல்ல இருக்கான்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண விரும்பல. ஏன்னா நாங்க ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி
ஒரு நல்ல ஃபன்னா ஒரு ஜனரஞ்சகமான படம். ஸோ அந்த எல்லாரும் நீங்க பார்த்து மெயினா பிரசன்ட் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உதயகுமார் சார், பேரர் சார், சிவகுமார் சார், எல்லாருக்கும் வணக்கம். மேலே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சார், ரவிச்சந்திரன் சார், கௌரிஸு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ஊரில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தோழர் ஜீவானந்தம், கெம்புராஜ், கார்த்தி, இன்னும் நிறைய நண்பர்கள் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் நல்லபடியாக எடுக்க முடிஞ்சதுங்க. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். நம்மளை கேட்டால் இதை விட சிறந்த படம் இந்தியாவிலேயே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் தேங்க்ஸ். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேவா சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் வந்து இந்த சாங்கை பாடி கொடுத்தாரு. இது எல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கௌரிஷை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த உடனே ஒரு கதை தேட ஆரம்பித்தோம். அப்படியான ஒரு கதை தான் இந்த படம். நிறைய கதைகள் கேட்டோம். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு ஹீரோவாக நடிக்கும் போது ஏன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுற அப்படின்லாம் கேட்டேன். அப்போ அவன் தான் சொன்னால், நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் நடிக்கும்போது என்னோட படத்தில் தான் கோஆக்டராக ஒர்க் பண்ணும்போது அவன் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஜூனியர் ஆர்டிஸ்டாக என்ன ஸ்டார்ட் பண்ணணும், நான் கோஆக்டரா உனக்கு நான் ஒரு கேரக்டர் ரோல் தரேன்டா அப்படி சொன்னேன். இல்லை மச்சான் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ என்னோட அமலாபால் ப்ரொடக்ஷனில் வந்த கடாவர் படத்தில் அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு சீன் பண்ணான். அவன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹீரோவாக அவனை பார்க்குறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்குது. எனவே இந்த படத்துக்காக அவன் உழைச்ச உழைப்பு வந்து கதை தேடுறதுல இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து தான் எங்களுக்கு எங்களோட டேரக்டர் ஒரு கதை சொன்னா. அப்படி அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அது மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து படமே ஒரு வில்லேஜ் படம் பண்ணணுமா, ஒரு த்ரில்லர் படம் போயிடலாமே சேஃப் அப்படின்லாம் பயங்கர அறிவாலாம் பேசணும். அப்போ அவன் சொன்னது, இல்லை மச்சான் நம்ம வில்லேஜ் படத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம், கதையாகவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண படம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த படத்தோட கண்டென்ட் தான் எங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிற சண்டைகள், எங்களுக்கு எல்லாருக்குள்ளே இருக்கிற அறிவுகள், எங்களோட எல்லா தெளிவுகளையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு அது இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் இந்த படத்தோட டைரக்டரோட கண்டென்ட் அண்ட் எங்களுக்கு 2வது பெரிய பலம் அந்த படத்தோட சாங்ஸ். ஏன்னா எப்படியாவது 2 இட்டுப்பாட்டு வேணும். இது தாண்டி வேறு எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. ஐடியாவா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு கொடுத்த அத்தனையுமே நல்லா இருக்கிற மாதிரி சூப்பரான சாங்ஸாக முணுமுணுக்கிற மாதிரி லிரிக்ஸோட எங்களுக்கு ரொம்ப அழகாக அதை அமைச்சு கொடுத்தாங்க லிரிக் ரைட்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை வந்து ரொம்ப காலம் இதுக்கான ஒரு சின்ன படம், நிறைய நேரங்கள் செலவு பண்ண முடியாது, வேகமாக முடிக்கணும், இந்த மாதிரி நிறைய பிளான் எங்ககிட்ட இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எங்கள் டைரக்டர் ஆகட்டும், அந்த அம்மா அந்த அக்கா வந்து நானும் அந்த அக்காவும் சுதா அக்காவும் நானும் வந்து ஒரே ஊர். இது ஒரு மாதிரி கனெக்ட். என்னோட ஃப்ரெண்டு நானும் அவனும் ஒரே நாள் பிறந்தோம், கௌரிஷ் நானும், அது எங்கள் அக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படமாக ரொம்ப தூரமாக இருந்து இந்த படத்தை பண்ணோம். எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு. ஈவன் இன்னைக்கு ப்ரொமோஷன் வரைக்குமே என்ன சொல்கிறானோ கௌரிஷ் அதை மட்டும் தான் பண்ணுவான். நானும் சொல்லுவேன்டி இவ்வளோ பண்ண வேணாண்டா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வரானா ப்ரமோஷனுக்கு, அவன் என்னவோ பண்ணுவான். அது ஏதோ ஒன்று விதத்தில் அந்த படத்துக்கு நல்லதாக போய் முடியும். இப்போ வரைக்கும் எல்லாமே இந்த படத்துக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. படத்தை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் இந்த படத்தை பண்ணுறேன்னு சொன்னோன்னா we are very happy. ஏன்னா இதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு சமக்க வேணாண்டா, கீழே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம். ரிலீஸ் டேட்லேருந்து எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட். விநாயகர் சதுர்த்தி எத்தனை படம் வரும், பட் ஒரே ஒரு படம் தான் தனஞ்சயன் சார் மட்டும்தான். இன்றைக்கும் சும்மா எல்லாரும் கேட்பாங்க ஏன்பா அந்த டேட் அப்படிலாம் கேட்டாங்க. நிறைய பேர், நிறைய அறிவாளிங்கெல்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, தனஞ்சயன் சார் சொல்லிட்டாங்க, படம் நல்லா இருக்குன்ட்டாங்க, இனி ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க, ஓடிடிலையாவது பார்த்துப்பாங்க. நம்மளோட ஒரே கால்குலேஷன் கௌரிஷ் என் நண்பன் ஹீரோவாகணும், அவ்வளோதான். இவ்வளோ நாளும் உழைச்சோம், இயக்குனராக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நிறைய தளத்தில் உழைச்சோம். எனக்கு ஃபஸ்ட்டாக எனக்கு தனஞ்சயன் சார் பயங்கர கனெக்ட். எப்படின்னா நான் ஒரு சினிமா தயாரிக்கும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். தனஞ்சயன் சார் தான் படிச்சுட்டு சப்போர்ட் பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகமாக நிறைய பேர் படிக்கிறதுக்கு, ஈவன் கௌரிஷும் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார். ஒவ்வொரு போர்ஷன் படம் நகரும் போதும் மச்சான் இதை படிச்சுட்டான்னு சொல்லுவோம் அப்படி. ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது அவரோட அடிப்படையாக நாங்கள் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. இது எதிர்பாராமல் அவரே எங்கள் படத்தை பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னது பெரிய படம். இந்த படம் உண்மையிலே நல்ல படம். நாங்கள் ஆரம்பித்த இடத்துல என்னத்துக்கு ஆரம்பித்தோமோ அதை வந்து டெலிவரியாக எடிட்டாக ஃபைனல் அவுட் டெலிவரியாக பார்க்கும்போது, ஃபைனல் ஷாட் பார்க்கும்போது நான் இது வரைக்கும் ஒரு 5 தடவைக்கு மேலே அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரி டைம் இந்த படம் வந்து பயங்கரமாக மிஸ்பிரைஸ் பண்ணிச்சு. லாஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம்
டிஸ்ட்ரிபியூட்டரோட உட்காந்து பார்க்கும்போது நான் பயங்கர ஹாப்பி. நான் பாட்டு குதிச்சு சந்தோஷப்பட்டு ஆரவாரப்பட்டு கைதட் பண்ணிட்டு இருக்கேன் 2-3 சீன்லலாம். அப்போ நினச்சிருப்பான் யாரா இவன் அப்படின்றவங்களாம் நினச்சிருந்தாங்க. ஸோ எனிவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சொன்னது தான் நடந்தது. நிறைய நல்லது அவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். மரம் நடுறது, நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு எஜுகேட் பண்ணுறது நிறைய பண்ணிட்டு இருக்கான். ஈவன் இந்த பைக் கொடுத்தது கூட ஆக்சுவலாக அதை அவன் பண்ணிட்டு வந்துட்டான். எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கானே சொல்ல, பைக் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டான். நான் அப்புறமா நைட்டு வீட்டில் ஒரு 11:30 பேசிட்டு போது இது ப்ரொமோஷன்ரா, என்னடா இதை ப்ரொமோட் பண்ணாமல் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து இதை வந்து கடுக்கா டீம் பண்ணதா ப்ரொமோட் பண்ணது அப்புறம் செய்தி சேனலுக்குலாம் சொல்லி பண்ணோம். எனிவே இன்னைக்கு தான் உங்களுக்கு அது தெரிய வருது அவன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் அவன் பண்ணணும்லாம் எனக்கு தெரியல. அவன் தொடர்ந்து